இந்த மாவட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் காத்திருக்குங்க. நிறைய மாவட்டத்தில் கனமழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக மழை வர வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதோ இந்த ஒரு வாரம் மட்டும் மழை கிடையாதுங்க. அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் 2வது வாரத்திலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு ஒரு சில மாவட்டத்தில் காத்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களாக உங்களுக்கு அந்த மாவட்டத்தினுடைய பெயருடைய அறிவிப்புகள் நம்ம அறிவித்திருந்தோம். கிட்டத்தட்ட 30 மாவட்டத்திற்கு மேலாகவே நமக்கு மழை பொழிவு, அதாவது தமிழ்நாடு முழுவதுமாகவே இந்த கனமழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்த்து வருகிறது. மாலை நேரங்கள் ஆனாலே நல்ல ஒரு மழை பொழிவுங்க. நிறைய இடங்களில் குறிப்பாக மதிய நேரத்துக்கு பிறகு 2 மணிக்கு பிறகு மேகக்கூட்டங்கள் கூடி அதிக அளவில் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டே இருக்குது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மழை இருக்கும்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. இன்னும் அடுத்து வரக்கூடிய வாரங்களுக்கும் மழை தொடர்ந்து நீடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்க்ரீனில் வந்து போடப்பட்டிருக்கும். அதாவது பெஸ்ட் ஆஃபர்லேயுமே போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதேனும் பொருட்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி கொள்ளலாம். தமிழகத்தில் பெரும்பாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புள்ளது. இப்போ சொன்னது போல் பகல் 2 மணிக்கு பிறகு நிறைய மாவட்டத்தில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். அதில் ஒரு 15 மாவட்டங்கள் இன்றைக்கி நமக்கு ரொம்பவே கனமழை எச்சரிக்கை காத்திருக்கிறது. அந்த 15 மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். முதலாவதாகது இந்த ராமநாதபுரம் மாவட்டங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, தேவியாப்பட்டினம், கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கமுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சாயல்குடி, கடாலடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு. ராமநாதபுரத்தில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தீவிரமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் விளாத்திக்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி, தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அவ்வப்போது இடைவெளி விட்டு மழை எதிர்பார்க்கலாம். அதே போல் சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வெம்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு. திருபுவனம், சிவகங்கை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, திருபுவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழையாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது சிவகங்கை, மானாமதுரை, முக்குளம், நரிக்குடி, புத்தூர், திருபுவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக சிவகங்கையில் உண்டு. அதைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, சிவகாசி, விருதுநகருடைய மேற்கு பகுதி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக இருக்கும். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய இடங்களில் கனமழை வாய்ப்பு இருக்குது. விருதுநகரில் பல பகுதிகளில் மழை எச்சரிக்கை உண்டு. புதுக்கோட்டை மாவட்டம் நிறைய இடங்களில் தொடர்ந்து மழை வாய்ப்பு எதிர்பாருங்க. ஆலங்குடி, அரிமளம், அறந்தாங்கி, புதுக்கோட்டை நகர பகுதிகள், புதுக்கோட்டையினுடைய மேற்கு பகுதி, பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருமயம், நெய்வாசல், கல்லூர், அதுக்கப்புறம் ஆவுடையார் கோயில், இது போன்ற பல இடங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பரவலாக சில இடத்துல மிதமான மழை பெய்யும், சில இடத்துல கனமழை எச்சரிக்கை, அதாவது பகுதியான மழை பொழிவுகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்பட்டு வருது. அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்திலும் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. அதை நம்ம விருதுநகர் சொன்னோம் இல்லையா, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகருடைய நகர பகுதிகள், இங்கேயும் மழை வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மணியாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கயத்தாறு, கங்கை கொண்டான், ஸ்ரீவைகுண்டம், நாசரேத்து, திருச்செந்தூர், காயல்பட்டினம், சாத்தான்குளம், இது போன்ற பல்வேறு பகுதிகளிலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் பல இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரங்கள் இருக்கும். கனமழை வாய்ப்பும் ஒரு சில இடத்தில் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பேசலாம். கன்னியாகுமரி மாவட்டங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில், அதுவும் மேற்கு பகுதியில் கனமழை கிடைக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். குறிப்பாக கொளச்சல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், எரணியல், குளித்துறை அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், குளித்துறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், எரணியல், கொளச்சல், புத்தனணை, பேச்சுப்பாறை, சிவலோகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கன்னியாகுமரியினுடைய இந்த மேற்கு பகுதி, தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு. அதே போல் அந்த கேரளாவில் இருக்கிற இந்த திருவனந்தபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை, மிக கனமழை ரொம்ப தீவிரமாக பதிவாயிட்டிருக்கு. கேரளா பகுதிகளில் மிக கனமழை ரொம்ப தீவிரமாக பதிவாயிட்டிருக்கு. தமிழ்நாட்டினுடைய எல்லையோர பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களிலும் தொடர்ந்து நீடிக்கக்கூடும். அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்தை தொடர்ந்து
மதுரை மற்றும் தென்காசி மாவட்டங்கள். மதுரை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருப்பரங்குன்றம் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஒத்தக்கடை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மதுரை நகர பகுதிகள், இது போன்ற பல்வேறு பகுதிகள், அலங்காநல்லூர், வாடிப்பட்டி, உசலம்பட்டி, ஜக்கம்பட்டி உள்ளிட்ட மதுரை மாவட்டத்திலும் பரவலாக ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் வருங்க. மதுரை மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் காணப்படும். சில இடத்துல மிதமான மழை பதிவாயிருக்கும். பகுதியாக தான் மழை பொழிவு. மதுரையில் வந்து சில இடத்துல மிதமான மழை, சில இடத்துல கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகவும் பதிவாகும். பகுதியான நல்ல ஒரு மழை இருக்குது. அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டங்கள், கடையநல்லூர், புளியங்குடி, சிவகிரி, அதுக்கப்புறம் தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம் போன்ற இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. தென்காசி மாவட்டத்தை தொடர்ந்து தேனி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்கள். தேனி மாவட்டத்தில் கம்பம், போடிநாயகனூர், பெரியகுளம், குடலூர், குமிளி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து இந்த போடிநாயகனூர் போன்ற இடங்களிலும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. அந்த கேரள எல்லையோர பகுதிகளிலும் கனமழை இருக்குது. தமிழக கேரள எல்லையோர பகுதிகள், அந்த மூணார் போன்ற பகுதிகள், குமிளி, இது போன்ற நிறைய இடங்களில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள், தமிழக கேரள ஒட்டி இருக்கக்கூடிய அந்த எல்லையோர பகுதிகள் முழுவதுமாகவே கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம பேசலாம். அடுத்ததாக இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறையில் மிக கனமழை எச்சரிக்கை. வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறில் மிக கனமழை கூட பதிவாகலாம், வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் நகர பகுதிகள், மேட்டுப்பாளையம், காரமடை, இங்கெல்லாமே வந்து லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது பதிவாகும். பகுதியாக கனமழை இருக்கும். ஆனால் இந்த வால்பாறை, சோலையாறில் மட்டும் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூரில், நீலகிரியில் வந்து கனமழை மட்டும் பதிவாகும். நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் பரவலாக விட்டு கனமழை எதிர்பாருங்க. உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை இருக்கும். தஞ்சாவூர், திருவாரூரில் மழை வருமாங்க. கண்டிப்பாக அங்கேயும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில இடத்துல லேசான சாரல் மழை, மிதமான மழையாக இருக்கும். சில இடத்துல மட்டும் கனமழை வந்து பதிவாகும். இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோன்னா அதில் குறிப்பாக அந்த மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, இங்கெல்லாம் விட்டு சாரல் மழை, லேசான மழை மற்றும் மிதமான மழை, பகுதியாக கனமழை வந்து கிடச்சிருக்கும். அதே போல் பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, தஞ்சாவூரில் பாபநாசம், தெற்கு பகுதி, தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி, திருவாரூருடைய தெற்கு பகுதிகளில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும். அதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பூர், ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்கள். திருப்பூர், ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களும் மழை வர வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டங்களிலும் திருப்பூர் மாவட்டங்களிலும் நமக்கு மழை பொழிவு இருக்கும். அவிநாசி, குன்னத்தூர், பெருந்துறை, சென்னிமலை, திருப்பூர், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில், ஈரோடு, பவானி, அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள். அதை தொடர்ந்து திருப்பூர், ஈரோடு இரண்டு மாவட்டங்களுமே இரவு நேரங்களில் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து சேலம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். தாரமங்கலம், இளம்பிள்ளை, எடப்பாடி, ஏற்காடு, மல்லூர், நாமக்கல்ல ராசிபுரங்கள், இது போன்ற பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது. மல்லியக்கரை, தம்மம்பட்டி, இது போன்ற சேலம் மாவட்டத்திலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கு மழை இருக்குது. இன்னும் சில இடத்துல மழை தொடங்காத பகுதிகளுக்கும் இந்த உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் தொடங்க வாய்ப்பு. திருப்பூர், ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை எதிர்பாருங்க. நாமக்கல், கரூரில் கூட பகுதியான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்பு. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சயட்டவேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அந்த கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, இது போன்ற பகுதிகள், அந்த தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள், இந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த சூலூர்பேட்டா, நாயுடுபேட்டா, இதெல்லாம் அந்த ஆந்திர எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் பரவலாக இருக்கும். அதே மாதிரி திருத்தணி பகுதிகள், திருத்தணி, அரக்கோணம், லக்ஷ்மிபுரம், திருவள்ளூர், மெய்யூர், இங்கேயும் நமக்கு வந்து பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு, பகுதியாக கனமழை பெய்யும். மற்றபடி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் வானம் மேகமூட்டம், லேசான மழை சில இடங்களில் இருக்கும். அதே போல் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் லேசான மழை பொழிவு ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் தான், பெரிதளவில் மழை தீவிரங்கள் கிடையாதுங்க. வட தமிழக உள் மாவட்டத்தில் மழை பகுதியாக இருக்கும். இந்த சேலம், திருப்பூர்,
ஈரோடு, நாமக்கல் இங்கே மட்டும் நல்ல ஒரு பரவலான மழை வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மற்ற இடங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட இடங்கள்லாம் பகுதியாக மிதமான மழை கிடைக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையிலும் பகுதியாக மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது. தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு உள் மாவட்டத்தில் இன்னும் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு மிக தீவிரமான மழை வாய்ப்புலாம் காத்திருக்கிறது. இது வடகிழக்கு பருவமழை கிடையாதுங்க. இப்போ நமக்கு வந்து கோடை மழையில் இருக்கிறோம், அதனால் பகுதியாக தான் மழை கிடைக்கும். இன்னும் மழை எங்கெல்லாம் சரிவர பெய்யாமல் இருக்கோ கண்டிப்பாக உங்கள் ஊரையும் நம்ம இனி வரும் நாட்களில் அறிவிக்கிறோம். கவலைப்படாதீங்க. ஏப்ரல் 15 வரைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் விட்டு விட்டு மழை தொடர்ந்து தமிழகத்தில் பதிவாகும். நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.